சரவணன், டிஜிமான் சரவணன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் சாரி நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்வீஸ் பிஸ்னஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க இல்லையா, அதனால ஸ்டார்ட் அப் நாங்கள் பிவோட் பண்ணிட்டோம். இப்போ $1 million வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் எடுப்பீங்க? $1 million 7-8 crore தான், 8.5 crore, ரைட்? 8.5 கோடி. ஒரு 4 சென்டில் லேண்ட் வாங்குவேன் என்னோட வீடு ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்காக. ஏன் ஒரு சிரிக்கிறீங்க? என்னோட ட்ரீமை சொல்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோட அந்த 8 crore $1 million ஃபண்டிங் நான் பிளான் பண்ணேன். இது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து உங்கள் அப்பா மட்டும் தான் உங்களுக்கு பண்ணுவாரு. நீங்கள் பண்ண நினைக்கிற ஒரு ஸ்கேம், அது தெரியுதா? டிஜிட்டல் சரவணன் ஸ்கேம்ல இன்வால்வ் ஆகுறாரு. ஆமாம் ஆமாம். வணக்கம். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு. இவ்வளோ ஃபார்முலா நான் வணக்கம் சொல்லி அப்படியா நம்ம ஒரு கெஸ்ட்டோட ஆரம்பிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட்டு. கிரேட் கிரேட். ஸோ சொல்லுங்க ப்ரோ, சரவணன், டிஜிமான் சரவணன். ஸோ உங்கள் ஏஜென்சி, உங்கள் கம்பெனி, சின்ன இன்ட்ரோ. ஓகே. ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். என்னோட பேர் டிஜிட்டல் சரவணன். I'm running a digital marketing agency called Digimonk Agency and ஒரு digital marketing training academy இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்கலி ஐம் அ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஐம் அன் இன்ஜினியர் டர்ன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ இந்தியாவில் இருக்க லேக்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸில் நானும் ஒருத்தன். என்னோட 3rd இயரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா இன்ஜினியரிங் ஒழுங்காக படிக்கல. ஸோ ஐ வாண்டட் டு பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னி. ஓகே. அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ஏஜென்சிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு, நிறைய அப்ராட் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஏஜென்சி. ஸோ மெயினாக வி ஆர் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த சர்வீசஸ்லாம் கிளைண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் இண்டெக்ஸில் சொல்லணும்னா மோர் தென் 150 கிளைண்ட்ஸ். ஆட் ஸ்பெண்ட் உங்கள் கையால் நீங்கள் பண்ணது க்ளோஸ்லி 2 crores. எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் நான் என்னோட போர்ட்ஃபோலியோ பிரான்ச் நான் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருந்தேன். ஓகே. லக்கிலி ஐ எண்டட் அப் வித் யூ. தேங்க்யூ. ஸோ வி ஆர் டூயிங் பிஸ்னஸ் இன் மோர் தென் ஒரு 8 countries பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 8 countries கிளைண்ட் இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஜென்சி இந்த பிஸ்னஸ் மாடலில் ஃப்ரான்ச்சைசி பிவோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் பார்த்தேன். ஏஜென்சியில் எப்படிப்பா ஃப்ரான்ச்சைசின்னு யோசிச்சேன். தென் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுனால தான் அதை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணீங்கன்னு புரிஞ்சது. ஸோ இதை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு அது எப்படி தெரியும்னா, ஏஜென்சிக்கெலாம் ஃப்ரான்ச்சைசி கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். பட் விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பர்டிகுலர்லி ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணுவாங்க. எஸ்ஓபிஸ் தெரியாது, எவ்வளோ பட்ஜெட்டிங் தெரியாது. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வி ஹவ் கிரியேட்டட் அ ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் நாங்கள் அதை ஃப்ரான்ச்சைஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அண்ட் இட்ஸ் கோயிங் ரியலி சக்ஸஸ்ஃபுல். ஓகே. ஸோ எனக்கு அதை நம்ம தனி டீட்டெயில் எபிசோடாகவே எடுத்துக்கலாம். இன்னொரு இன்டர்வியூவில் வரும். ஓகே. இந்த இன்டர்வியூ என்ன? இந்த இன்டர்வியூவில் வந்து இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் சாரி நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்வீஸ் பிஸ்னஸஸ் எல்லாம் மதிக்க மாட்டாங்க இல்லையா, அதனால ஸ்டார்ட் அப்னு நாங்கள் பிவோட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்டார்ட் அப் வந்து நான் ஃபண்டிங் வாங்கணும். ஸோ அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். உங்கள் மூலமாக ஒரு $1 million க்ளோஸ் பண்ணலான்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு ஃபண்டிங்? இல்லை, ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாலும் நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கணும். என்கிட்ட வந்துட்டு நீங்கெல்லாம் உழைச்சி முடிச்சுட்டீங்க. உழைப்ப இப்போ காசாக மாத்துறீங்க. ஆமாம். பட் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து இப்போ ஃபண்டு வாங்குறாங்க. $1 million இருக்கிறாங்க, 1 crore-ங்கிறாங்க, 2 crore-ங்கிறாங்க. சரி, அந்த மாதிரி நம்மளும் வாங்கி பார்க்கலாம், நமக்கு ஃபண்டு கிடைக்குமா, வாங்கினா நம்மளால இன்னும் சீக்கிரமா செட்டில் ஆக முடியுமேங்கிற ஒரு ஆசையில தான் ஐ வாண்டட் டு கெட் ஃபண்டிங். இப்போ $1 million வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் $1 million 7-8 crore, 8.5 crore, ரைட்? 8.5 கோடி. அந்த 8.5 கோடிக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மொத்தம் 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபேஸ் 1ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4 சென்டில் லேண்ட் வாங்குவேன் என்னோட வீடு ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்காக. ஏன் ஒரு சிரிக்கிறீங்க? என்னோட ட்ரீமை சொல்கிறேன். ஸோ நான் ஃபண்டிங் வாங்கினதுக்கப்புறம் இதான் 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன்.
ஃபேஸ் 1ல வந்து என்னோட ட்ரீம் லேண்டு. ஸோ ஒரு 5 சென்ட்டில் வந்து நல்ல ஒரு இடம் வாங்கணும் சென்னையில். அதுக்கப்புறம் அதில் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 8 crores கிடைக்குது அப்படின்னா ஒரு 2 crores வந்து நான் என்னோட ட்ரீம் ஹவுஸ்க்குன்னு சொல்லி ஒதுக்கிடுவேன். தென் அதுக்கப்புறம் ஃபேஸ் 2ல வந்து கம்பெனியில் கொஞ்சம் காசு போடணும். அந்த 8 crore வந்து ஒரு 50 lakhs வந்து நான் கம்பெனிக்குன்னு ஒதுக்கிடுவேன். ஆட்கள்லாம் பெருசாக ஹையர் பண்ணாமல் மோஸ்ட்லி நம்ம ChatGPT யூஸ் பண்ணி ஐம் ஆல்சோ அன் ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட். ஸோ ஒரு 100 பேரை ஹையர் பண்ணுற மாதிரி கணக்கு காட்டிட்டு ChatGPT-யை வச்சு என்னால் எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டடாக விஷயம் பண்ண முடியுமோ அதை வச்சு ஐ கேன் ஏபிள் டு டூ இட். இது ஃபேஸ் 2ல. ஃபேஸ் 3ல ஐ வில் பை மை ஓன் ட்ரீம் கார். ஸோ ட்ரீம் கார் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஃபேஸஸ்க்கு நடுவில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அந்த 8.5 கோடியில் ஒரு 1 கோடி ரூபாய் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடிட்டிங் டீம் ஹையர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு பிகம் எப்படி சொல்கிறது, ஈவன் தோ நான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஐ வாண்டட் டு ஹையர் அ வீடியோ எடிட்டிங் டீம். அதுக்குன்னு ஒரு 1 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கிட்டு ஒரு 10 வீடியோ எடிட்டரை ஹையர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கான்டென்ட் நல்லா பேசிட்டு, இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் இன்ஸ்பைரிங்காக கான்டென்ட் பேசிட்டு, உன்னால் முடியும், ஏன் உன்னால் முடியும், ஏன்னா உன்னால் முடியும், இந்த மாதிரி கான்டென்ட்டெல்லாம் நான் பேசிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் செலிபிரிட்டி ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோட அந்த 8 crore $1 million ஃபண்டிங் நான் பிளான் பண்ணேன். இது கண்டிப்பாக நடக்கும். இது வந்து உங்கள் அப்பா மட்டும் தான் உங்களுக்கு பண்ணுவாரு. சொல்றீங்க? ஆமா, என்ன சொல்றது, அதாவது இந்த 8.5 கோடி ரூபாய் நீங்க கேட்டது தப்பு இல்லை. இது எல்லாம் உங்களோட பர்சனல் அசெட் கிளாஸ்ல சேர்த்துறீங்க. இதுக்கு எதுக்கு ஒரு இன்வெஸ்டர் காசு தரணும்? இல்ல ஆக்சுவலி நீங்க பண்ண நினைக்கிற ஒரு ஸ்கேம், அது தெரியுதா? டிஜிட்டல் சரவணன் ஸ்கேம்ல இன்வால்வ் ஆகுறாரு. ஆமா ஆமா ப்ரோ, இது வரைக்கும் நான் வந்து மோர் தென் 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டுலே பெரிய சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஐ எம் அ ட்ரெயினர். தமிழில் அவங்களோட லீட் ட்ரெயினராக நான் ஒர்க் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஸ்கேம் பண்ணது கிடையாது. பட் இதை நீங்கள் ஸ்கேம்னு ஏன் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், என்னை நம்பி ஒரு இன்வெஸ்டர் பணம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப் சொல்கிறீங்க? எதை ஸ்டார்ட் அப்னு சொல்கிறீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காங்க. இது ஏஜென்சி தானே? இல்லையே, ஸ்டார்ட் அப். இட்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி? இல்லைங்க, எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 ஸ்டார்ட் அப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேர் சர்வீஸ் கம்பெனி தான். ஸோ ஆக்சுவலி அந்த சர்வீஸை ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு நிறைய பேர்த்த ஆன்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய கஸ்டமருக்கு அதில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுதானே இப்போ நீங்கள் இதை எப்படி ஏஜென்சியை ஸ்டார்ட் அப் பிவோட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நானும் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பிஸ்னஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலையே, பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி ஒரு பொருளை விற்கிறது. 5 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்றா அது பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் எடுத்துக்கலாமே, 5 ரூபாய்க்கு வாழைப்பழத்தை வாங்கி அதை 7 ரூபாய்க்கு விற்றா அதுக்கு பேர் பிஸ்னஸ். கரெக்டானு பாருங்க. இதை அந்த 5 ரூபாய் வாழைப்பழத்தை வாங்கி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி பாலெல்லாம் ஊற்றி ஒரு பாக்கெட்டில் போட்டு மில்க் ஷேக், பனானா ஷேக்னு ஒரு 10 ரூபாய்க்கு விற்றா அது ஸ்டார்ட் அப். அதுவும் பிஸ்னஸ் தான். அப்படியா? அப்போ ஸ்டார்ட் அப் ட்ரேடிங். ஓகே, அதே பனானாவை பவுடர் ஆக்கி 10 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக 150 ரூபாய்க்கு விற்கலாம். அது ஸ்டார்ட் அப்பா? நீங்க ஆரம்பத்துல வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க. நான் நிறைய பார்த்தேன். நீங்க சொல்லும் போதெல்லாம் இந்த எழுத்து கொண்ட நடிகர் அவராவா அப்படிங்கிற மாதிரி இது அந்த கம்பெனியாச்சு. பேசிக்கலி சொல்லணும்னா இப்ப அதே வாழைப்பழம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த வாழைப்பழம் பழுத்து வீணா போயிட்டு இருக்கு. அந்த கண்டிஷன்ல அதை ப்ராசஸ் பண்ணி அந்த வேஸ்ட்டை வந்து காப்பாத்தி ஒரு வேல்யூ ப்ராடக்டா மாத்தி கொண்டு போறாங்கல்ல. அதே வாழைப்பழத்தை சோலார் டிரைவ்ல கணிஞ்சு போன வாழைப்பழத்துல கருப்பாயிட்டு அதை வேல்யூடா மாத்தி ப்ராடக்டா விற்கிறாங்க. அது ஸ்டார்ட் அப். ஏன்னா அது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். பெயின் ஆப்வியஸ்லி வேஸ்டா போயிருக்க வேண்டியது குப்பையில தூக்கி போட்டிருப்பாங்க. எவ்வளவு டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் குப்பைக்கு போகுது, அதை ப்ராசஸ் பண்ணி வேல்யூடா வருது. நல்லா இருக்கிற வாழைப்பழத்தை பவுடர் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு ஸ்டார்ட் அப் கிடையாது. அதாவது ஒரு கெட்டு போற பொருளை ஒருத்தவங்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி விற்கிறது ஸ்டார்ட் அப்பா? ப்ராடக்ட்லயோ ப்ராசஸ்லயோ பிசினஸ்லயோ ஒரு இன்னோவேட்டிவ் எலமெண்ட் வச்சிருக்கிறது. சரி, இப்ப நானும் ஒரு இன்னோவேட்டிவ் எலமெண்ட் என் பிசினஸ்ல வச்சிருக்கேன். எப்படி? அது வந்து உங்களுக்கு அது வந்து உங்களோட எஃபிஷியன்சி என்ஹான்ஸ் பண்ணுதா? அதாவது அந்த இன்னோவேஷன் நீங்க 10 கஸ்டமர் ஹேண்டில் பண்ற இடத்துல 100 பேர்த்த ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணுதா?
ஆப்வியஸ்லி எப்படி ChatGPT இருக்குல்ல, அது உங்க இனோவேஷன் இல்லைங்க, ஆல்மனோட இனோவேஷன். செம்ம ஓகே. இல்ல இப்ப எனக்கும் இப்ப நீங்க சொன்ன வாழைப்பழ எக்ஸாம்பிளுக்கே நான் வரேன். இப்ப நான் வந்து ஏஜென்சி வச்சிருக்கேன், 10 கிளைண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன். அவங்க அந்த சர்வீஸ் எடுக்கலைன்னா எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் வராது இல்லை. அப்ப வேஸ்டா போற விஷயத்த நான் ப்ரிசர்வ் பண்றேன்ல. அப்ப கேன் ஐ பி எ ஸ்டார்ட் அப்? மார்க் மை வேர்ட்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல நான் மக்களே நான் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான் நினைக்கிறேன். கேள்வி திருப்பி கேளுங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு வாழைப்பழத்துல வந்து கெட்டு போற பொருளெல்லாம் ப்ராசஸ் பண்ணி விற்கிறது, அதுக்கு பேர் ஸ்டார்ட் அப்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு 10 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றேன், அந்த 10 கிளைண்ட்டுக்கு என்னோட சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்க அந்த ஆட் பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அவங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் வராம தானே போகும். ஏன்னா வந்து வேஸ்டிங் தேர் டைம் அண்ட் எனர்ஜி. இல்லை நீங்க அதாவது இது இப்படி எடுத்துக்கோங்க, நீங்க கேட்கறது உண்மையாலுமே அதை ஸ்டார்ட் அப்பா கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா உங்களோட ஏஜென்சி வந்து வெறும்னே ஃபாலிங் நைஃப் மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து செத்துக்கிட்டு இருக்கு, அபவுட் டு க்ளோஸ். இன்வெஸ்ட் பண்ண எவனும் கிடையாது, இப்போ ஏன்னா ப்ராடக்ட் விற்க முடியல. அது மட்டும்தான் உங்க கஸ்டமர். அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போய் அங்கே லெவரேஜ் பண்ணி அவங்கள ரீஷேப் பண்றீங்க. அதனால நீங்க வந்து ஃபீஸ் வாங்காம ஒரு மேஜர் ஷேரையோ ஒரு மைனர் ஷேரோ கூட நீங்க வாங்கிக்கிறீங்க. அதாவது அந்த பிசினஸே ரீஸ்ட்ரக்சர் பண்றீங்க, அதோட சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த பிசினஸை வாழ வச்சீங்கன்னா நீங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க. நீங்க வேற யாரோ வச்சிருக்கிற ஒரு பிசினஸ் ஷேரை நீங்க புடுங்குறீங்க. அந்த 10 பேர் எப்படியா இருந்தாலும் தப்பா அவங்களே பண்ணியிருக்க போறாங்க, யார்ட்டே கொடுத்து பண்ணியிருக்க போறாங்க. அந்த பிசினஸ் அந்த மார்க்கெட் ஷேர் அப்படியே தான் இருக்க போகுது. புது மார்க்கெட் அதை கிரியேட் இதே செத்துட்டு இருக்காங்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை போய் நீங்க காப்பாத்துனீங்கன்னா அவங்க வந்து யாருக்குமே ஆக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்களா போய் உங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராமிசரி நோட் மாதிரி ஒரு 3 மாசம் நான் பாரு என் கேபிட்டல் போட்டு உங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றேன் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இந்த ஷேர் வேணும், இல்லை இவ்வளோ ஃபீ வேணும் அப்படிங்கிறது பர்பஸை சால்வ் பண்ணுது. ஒரு புது மார்க்கெட் ஷேர், அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னா அதுல இது புதுசா ஆட் ஆகுது. ஸோ நீங்க இந்த வேல்யூவை புதுசா கிரியேட் பண்றீங்க. நீங்க சொல்றது என்னன்னா ஆல்ரெடி அவனுக்கோ ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருப்பான், அவன்கிட்ட இருந்து நான் வாங்கி வச்சுக்கிறேன் கெட்டு போகாம. இன்னொரு கடையில மாட்டி தொங்குற வாழைப்பழத்தை நான் வாங்கிட்டு வந்து என் கடையில தொங்கிட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அது எண்ட் ஆஃப் த டே ஒரு பிசினஸ் மேன் வந்து மார்க்கெட் ஷேருக்கு இப்ப எப்படி பெப்சிங் கோகோ ரேஸ்ல இருக்காங்க, கோலா ட்ரிங்கோட மார்க்கெட் ஷேரை கிராப் பண்ணணும். இப்ப அதுல புதுசா ஒரு வரான் அப்படின்னா அவன் ஆன் டாப் மொத்த பிவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு 2% 3% புது மார்க்கெட் ஷேரா கொண்டு வரான். அதுதான் கன்சம்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்றான். புரிஞ்சிச்சு. எப்படி இதுல இன்னத்துக்கு ஒரு 10 எடுத்திருப்பீங்க அம்புகளை கொத்துங்கள். இப்போ ஏஜென்சி ரன் பண்றது இட்ஸ் நாட் a startup. Of course yes, it's not a startup. So it's not a startup. Okay done. சரி ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு பிசினஸ் ரன் பண்ணிட்டு அதை இன்னமும் நீங்க ஸ்டார்ட் அப்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா சூர்யா சொல்றாரு இட்ஸ் நாட் a startup. நான் சொல்லுது அதுதான் பிலாசபி பிரேம்க்கு. சரி நான் இப்ப இன்னொரு மாடல் சொல்றேன். ஏஜென்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்பாலிக்கா பார்த்துக்கலாம். சோ இப்போ வந்து நான் ஒரு SaaS ப்ராடக்ட் பில்ட் அவ்வளவு தூரம் போக கூட வேண்டாம். இப்ப நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல, அதாவது இப்ப ஏஜென்சில என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, ஒரு ஏஜென்சி ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபிக்ஸ்டு பேல ஸ்டாஃப் உள்ள வச்சிருக்கோம். நான் ஒரு ஏஜென்சி வைக்கிறேன்னா ஆஃபீஸை பிடிச்சி ஒரு 20 பேர்த்த ஹையர் பண்ணி உள்ள வச்சு அதுக்காக நான் இவ்வளவு கிளைண்ட் எடுக்கணும், பியர் ப்ரெஷர்ல ஓடணும். இப்போ அதை நீங்க என்ன பண்றீங்க, சிம்பிளிஃபை பண்ணிடுறீங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணி 3 பேர் 4 பேர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோ. நான் ஃப்ரான்ச்சைசி தரேன், என்கிட்ட பிராண்ட் வேல்யூ இருக்கு, அந்த பிராண்ட் நீ யூஸ் பண்ணிக்கோ. நானும் கிளைண்ட்டை பிடிச்சி தருவேன், இல்லை நீயும் கிளைண்ட்டை போய் கூடி ஒன்னால பண்ண முடியாத சர்வீஸை ஒன்ன மாதிரி இன்னொரு டீம் இருக்கான் அவன்கிட்ட கொடுத்து சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா 10 ப்ராஜெக்ட் எடுத்தாதான் பிரேக் ஈவன் ஆக வேண்டிய பிசினஸ் இன்னைக்கு 2 ப்ராஜெக்ட் பிரேக் ஈவன் ஆகுது. ஸோ அவங்க வெல்த் ஜென்ரேட் பண்றாங்க. இதனால பேரலி நீங்க புது, அதாவது யாரெல்லாம் ஏஜென்சிக்குள்ளேயே வர முடியாது இருந்தாங்க அவங்க எல்லாம் உள்ள ஏஜென்சியா மாத்துறீங்க. ஸோ இந்த சஸ்டைனபிள் வே. ஸோ இது வந்து நான் பிவோட் பண்ணது. ஆமா, நீங்க பிவோட் பண்ணது. அப்போ இது ஸ்டார்ட் அப் குள்ள வருமா? இதை வந்து நீங்க இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸோட இருக்கீங்க, இந்த பிசினஸ் மாடல் வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க பிவோட்ல இருக்கீங்க, வேலிடேட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்களும் ஆகலாம் ஸ்டார்ட் அப். ஓ சூப்பர்,
ஆய் முடிச்சாலும் அந்த 8.5 கோடி வாங்கி நீங்க நினைச்சதை பண்ண முடியாது. இல்ல இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட், $1 million நான் ரைஸ் பண்றேன், எண்ட் ஆஃப் தி டே ஸ்டார்ட் அப் ஐடியா என்னோடது, அந்த அளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன். ஸோ என்னோட ஸ்டார்ட் அப்புக்காக தான் அவங்க காசு போடுறாங்க. ஸ்டார்ட் அப்பே என்னோடதுங்கும் போது அவங்க போடுற ஃபண்டே என்னோட. அந்த ஸ்டார்ட் அப்பை நீங்க விற்கல, அந்த ஐடியாவை நீங்க வித்துருந்தீங்கன்னா அந்த காசை வாங்கி நீங்க சொன்ன எல்லாமே பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஐடியாவை நீங்க விற்கல, அந்த ஐடியாவோட பொட்டன்ஷியலிட்டி காமிச்சு இது இவ்வளவு பெரிய மார்க்கெட் ஷேர் பிடிக்கும், நாளைக்கு டவுன் லைன் ஒரு வருஷத்துல நான் வந்து 80 கோடி ரூபாய் பிசினஸ் பிடிக்க போறேன், நீ எனக்கு ஒரு 8 கோடி ரூபாய்க்கு கொடு அப்படின்னு ஒரு 10% ஷேரை கொடுத்துட்டு அந்த ப்ரொஜெக்ஷனை வேல்யூவை காமிச்சுட்டு அந்த காசை வாங்குறீங்க. இதை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ள உங்க பியர் பிரச்சனை 80 கோடி ரூபாய் பிசினஸ் நீங்க பில்ட் பண்ணணும். ஓகே, பண்ணலன்னா இல்ல பேசிக் டவுட் ஆக்சுவலா எனக்கு ஃபண்டிங் பத்தி பெருசா தெரியாது, அதான் கேக்குறேன். ஓகே, ஒரு 1 million வாங்கணும்னு தெரியும், அதாவது 1 million வாங்கணும், வாங்கி இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்தேன். ஃபேஸ் வைஸ் நான் பிளான் பண்ணேன். இப்போ ரீசெண்டா இப்பதான் நேத்து விசிட் பண்ணேன். ஆக்சுவலா நேத்து தான் போயிட்டு அந்த 2-4 சென்ட் இடத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்வெஸ்டர் பணம் போட்டுன்னு புக் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இவரு சொல்றாரு, இவரு சொல்லுவார் 1000 விஷயம். பட் விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க இப்போ உங்களை நம்பி இன்வெஸ்டர் பணம் போடுறாங்க, அவங்க படத்தை நீங்க எப்படி வேஸ்ட் பண்ணுவீங்க? இதே விஷயத்த தான் நானும் சொல்றேன். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துக்கிறேன். யாருன்னு கேட்கலையே, நீங்க கேட்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க ஒரு நாள் கெஸ்ட். எனக்கு வந்து நிறைய தமிழ் நண்பர்கள் தெரியும் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரியில. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த தமிழ் நண்பர், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரும் க்ளோஸ் டு 1 மில்லியனான்னு தெரியல, நல்ல ஃபண்டிங் வாங்கினாரு, அவர் பிடிச்சதெல்லாம் பண்ணாரு. சரி, இது நமக்கு தெரிஞ்சதுதான். நான் ஒன்னே ஒண்ணுதான், அந்த மாதிரி ஆட்களுக்காக நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். அப்போ என்டையர் லைஃபோட வேல்யூ அந்த 4-5 கோடி தானா? அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியாது. அப்ப 8.5 கோடி ஒரு $1 million ரைஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தனால பெரிய விஷயம் அச்சீவ் பண்ண முடியும் லைஃப்ல. அதை விட்டுட்டு அல்பத்தனமா ஒரு 5 எப்படி 8.5 கோடியை திருட முடியாது, அவன் திருடணும்னு நினைச்சு அந்த ஃபண்ட் பண்ணாலும் கொஞ்சம் நாள் எக்ஸிக்யூஷன் காமிச்சிட்டு இருக்கணும், பெருசு பண்ணிருக்கணும், அது அதுன்னு பூச்சாடி காமிச்சிருக்கணும். பண்ணி 50% காசை திருடிட்டு போறதுக்கு நிஜமாலுமே உயிரை கொடுத்து 2-3 வருஷம் எஃபர்ட்டை போட்டான்னா அதை விட 10 மடங்கு வேல்யூ கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல. அது என்னோட இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் வந்து கம்பெனிக்காக வாங்கினா நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். அதுதான் அப்போ உங்க இன்டென்ஷன் படி நீங்க அவ்வளவு வர்த்லெஸ் அப்படின்னா உங்க கம்பெனியை விட உங்க வேலை ரொம்ப புவரா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தான். உங்க கம்பெனி நான் வழி மொழியல, இவர் வந்து பொறாமையில பேசுறாப்புல, இவர் $1 million வாங்கலன்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து 1 million கிட்ட வாங்கினாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காப்புல. புது கார் வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, குடும்பத்தை ஃபாரின்ல கூட்டு போயிட்டு வந்துட்டாப்புல, நல்லா ஜாலியா தான் இருக்காங்க. அவங்களால அவங்க இன்வெஸ்டர் எதுவுமே பண்ணலையே, அப்ப என்னைய மட்டும் ஏன் இன்வெஸ்டர் பண்ண போறாங்க? அவங்க பண்ணுவாங்க பண்ணலங்கிறது நம்ம 2வது டாபிக். இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன, நீங்க சொல்லுங்க. அவங்க உங்களை சூ பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, லீகல் ஆக்ஷன் வருது, வந்தா என்ன ஆகும், இதெல்லாம் செகண்ட் பார்ட். வெரி ஃபர்ஸ்ட், அப்போ இந்த ஸ்கேம் நீங்க ரொம்ப கான்சியஸ்லி பண்றீங்கன்னா, இது ஸ்கேம்னு சொல்லாதீங்க ப்ரோ, இது பேரு ஸ்கேமா? இப்போ வீட்டுல இருந்தே எடுத்துக்கலாமே, உங்க வீட்டுல 10 ரூபாய் பால் பாக்கெட் வாங்கி வைப்பான்னு கொடுத்து 8 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கி 2 ரூபாய்க்கு நீங்க சாக்கெட் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உங்க கமிஷன். 10 ரூபாய் வாங்கிட்டு போய் நீங்க செலவு பண்ணிட்டு போய் சொன்னீங்கன்னா 10 ரூபாய் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா ஸ்கேம் தான். இதுதான் ஸ்கேம். ஓகே, காட் இட். 8.5 கோடி ரூபாய் க்ளோஸ்லி $1 million ரைஸ் பண்ணி நான் பிசினஸ் இந்த அளவுக்கு பெருசு பண்ணி காட்ட போறோங்கிறதா நம்ம டெக்லேயே காமிச்சிருப்போம். காமிச்சிட்டு தான் அந்த நம்பிக்கையை பில்ட் பண்ணி அந்த காசை வாங்குறோம். வாங்கிட்டு நான் ஃபாரின் போறதோ காரு வாங்குறதோ வீடு வாங்குறதோ பண்ணிட்டு இருந்தோம்னா இது எங்க போய் முடியும்னா, நிஜமாக நடந்துச்சு. 2018ல ஒரு பிராண்ட், நேஷனல் பிராண்ட் நம்ம தமிழ் இந்தியாவில், அந்த பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதோட கோஃபவுண்டர் வந்து ஒரு வேலை பண்ணிட்டாரு. அந்த காசை எடுத்து அவரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை லிஸ்ட் பண்ணிட்டாரு. கம்பெனி காசுலயே அவரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதே கம்பெனிக்கு லிஸ்ட் பண்றாரு. அவர் இது பண்ணலையா இன்வெஸ்டர்ஸ்? இது தெரியாத எண்ட் ஆஃப் த டே பேமெண்ட் உள்ள வந்தா இந்த இன்வெஸ்டர் அக்கௌண்ட் போட்டு டெய்லி ரிப்போர்ட்டே வாங்க முடியும்.
லெஜர்ல என்ன டிரான்சாக்ஷன் எழுதுறோங்கிறது தான் எண்ட் ஆஃப் தி டே. அதனால தான் இப்போ அந்த பியூரோக்ரஸி டுவர்ட்ஸ் எம்ஐஎஸ்லாம் ரொம்ப டைட்டன் பண்றாங்க. நானும் சொல்றேன் 1 மில்லியன் ஃபண்டிங் வாங்குறேன் 8 கோடி ரூபாய். நான் ஆடிட்டர் வச்சிருக்கிறேன், நல்ல ஆடிட்டர் ஒருத்தர் எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டீம் அவுட்டிங் போறோம், 1 கோடி ரூபாய் செலவாச்சு. அந்த மாதிரி ஒரு 4 எஸ்ஹெச்ஏல ஒரு சில கிளாஸ் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ரீசெண்ட் ரைஸ்லயே 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சிங்கிள் டிரான்சாக்ஷன் நீ பண்ணினாலோ இல்லை டுவர்ட்ஸ் சிங்கிள் எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கனாலோ இன்வெஸ்டர்ட்ட அப்ரூவல் வாங்கணும். இதெல்லாம் எதனால வந்துச்சு? இந்த மாதிரி ஆட்கள் பண்றதுனால இந்த லெவல் இறங்கிட்டே இருக்கு. இன்னும் 1 கோடி ரூபாய் இருந்திருக்கும் எஸ்ஹெச்ஏல, இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிற்குது. நாளைக்கு இன்னும் பண்ணாங்கன்னா கடைசியா பார்த்தா ஓடிபி நாங்கள் தான் தருவோம்னு மாறும் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நாம தான் நம்மளோட கிரெடிபிலிட்டி லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பக்கம். ஸோ அப்போ வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் 1 மில்லியன் வாங்குறது. இட் இஸ் பாசிபிள், பட் அந்த 1 மில்லியன் வச்சு நீங்க மேபி 100% கம்பெனிக்கு தானே கொடுக்கணும். 100% கம்பெனிங்கிறத சும்மா அதுக்குன்னு 8 கோடி ரூபாய் வாங்கி நீங்க வெறும் கம்பெனிக்குன்னா செலவு மட்டுமே பண்ணணும். உங்களுக்கு அதுல ஒரு போர்ஷன் சேலரி ஒன்று எடுக்க தான் போறீங்க. ஃபவுண்டர் சேலரின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு சேலரி எடுக்க தான் போறீங்க, which was already agreed within your team and investor. அந்த அமௌண்ட்டை நீங்க அந்த ரவுண்ட் ஃபுல்லா எடுத்துட்டு தான் இருக்க போறீங்க. ஃபவுண்டர் சேலரி மாசம் 1 கோடி ஷேர் ட்ரா பண்ண முடியுமா? எனக்கு 1 கோடி ரூபாய் எடுக்கிற ஃபவுண்டர்ஸ் எதுவும் தெரிஞ்சது இல்லை. 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரியா ட்ரா பண்ற ஃபவுண்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அப்படி ட்ரா பண்ணி BMW வாங்கின ஃபவுண்டர்ஸும் உங்களுக்கு தெரியும். ட்ரா பண்ணி BMW வாங்கின ஃபவுண்டர் தெரியாது. ஓகே, அது அவரு 30 லட்சம் வாங்கினாதானே எனக்கு தெரியாது. ஓகே, BMW வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா கூட இஎம்ஐ போட்டு நாமளும் வாங்கிக்கலாம். புரியுது. இல்லை, இப்போ என்னோட ட்ரீம்ஸே ஷேட்டர் ஆன மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் ஐ யூஸ் டு திங்க் இன் பிஃபோர். 1 மில்லியன் வாங்கிட்டு 3 ஃபேஸாக வச்சுருந்தேன். ஒரே ஃபேஸில் 3 ஃபேஸையும் முடிச்சிட்டாரு. ஓகே, ஏன் நான் அதை திங்க் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, கம்பெனி படுக்கு போயிட்டே இருக்கு. அப்புறம் நீங்கள் கூட ஒரு வீடியோவில் சொன்னீங்க ஃபண்டு மேலே ஃபண்டுன்னு. அந்த மாதிரி ஃபண்டு மேலே ஃபண்டுன்னு போயிட்டே இருக்காங்க. அது கரெக்டான விஷயம் தான். ஃபண்டு மேலே ஃபண்டு வாங்குறது எண்ட் ஆஃப் த டே நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் வேகமாக வேல்யூ கிரியேட் பண்ணுறேன், வேகமாக போய் ஃபண்ட் ரைஸ் வாங்கிட்டு வந்து பிஸ்னஸோட வேல்யூவை பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது தப்போ சொல்ல மாட்டேன். நான் வேகமாக ஓடுறேன். இப்போ எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபவுண்டிங் டீம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஓடுது அப்படிங்களா. எனக்கு க்ளோஸ்லி பிஃபோர் கோவிட் எல்லாமே D2C பிராண்ட்லாம் எவ்ரி 6 மந்த் வந்து ஒரு ஃபண்டிங் அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த எராவும் நல்லா இருந்துச்சு, அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க, ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்கேம்ங்கிறது இன் மை ப்ரிவியூ பணத்தை திருடுறது மட்டும் இல்லை, பணத்தை மிஸ்யூட்டிலைஸ் பண்ணுறதும் ஒரு வகையான ஸ்கேம் தான். பணத்தை தவறாக பயன்படுத்துறது. ஸோ இதுதான் ஸ்கேம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 1 கோடி ரூபாய் தான் வேண்டாம் டீம் அவுட்டிங்னு. சரி ப்ரோ, நான் இன்னொன்று சொல்கிறேன். இது இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், அண்டர் டேபிள் டீலிங். ஓகே, அதாவது இப்போ என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கலாமே. உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டரை தெரியும். ஓகே, நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்டரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்க. கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு 1 கோடி ரூபாய் ஃபண்டிங் தராங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 10% அண்டர் டேபிளில் கொடுத்துருணும். யாருக்கு? உங்களுக்கு தான். நான் யார்? இப்போ நீங்கள் தான் அவரு. இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் ஃபவுண்டரு, ஆமாம், இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ எனக்கு என்ன பேரு? மீடியேட்டர். சரி ஓகே, நான் மீடியேட்டர் சொல்லலாம், இல்லைன்னா அப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலா தமிழ்ல மாமான்னு இல்ல ப்ரோ, மீடியேட்டர் டீல் க்ளோசர். அது நீங்க உங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, இவர் தான் டீல் க்ளோசர், ரைட்? இல்ல, இது பண்ற நல்ல ஒழுக்கமான கம்பெனி இருக்கு, ஐ பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். நம்ம அந்த அளவுக்குலாம் நடக்கிறது பத்தி பேசுவோம். ஓகே, கம்பெனில போய் இண்டிவிஜுவலா ஃப்ரீலான்ஸா வந்து பேசுறேன், ஸ்டார்ட் அப் காசு வாங்கி தரேன். அது யாரா வேணா இருக்கலாம். தயவு செஞ்சு அதை விட்டு அடுத்ததுக்கு வாங்க. இண்டிவிஜுவலா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், யாரா ஏன் நீங்களா இருக்கலாம்.
அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இன்வெஸ்டர் போட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் சொன்னால் சில செட் ஆஃப் இன்வெஸ்டர் போடுவாங்க. ஸோ 1 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா 10 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ அவங்க வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் சட்டப்படி கரெக்டாக? நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. 1 மில்லியன் வாங்கிட்டு அதை வந்து ஒழுக்கமாக யூஸ் பண்ணணும், வீடு காரு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை சம்பாரிச்சு ஃபவுண்டர் சேலரியாக போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் BMW கம்பெனி ஃபண்டை யூஸ் பண்ணி வாங்கினேன்னா அதுவும் மிஸ்யூட் டிசிஷன். ஏன்னா நான் போகிறதுக்கு தானேங்க BMW வாங்குறேன். நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது கம்பெனி.